ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ லேட்டஸ்ட் மாடலில் சிம்பிளான முறையில் சூப்பரான ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம டபுள் கலர் எடுத்துக்கணும். ஜாஸ்மின் கிளாத் ஒரு 30 பாயிண்ட் எடுத்துக்கலாம், கேன்வாஸ் எடுத்துக்கலாம், லைனிங் கிளாத் மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட அளவுகள் இப்போ நம்ம பார்த்தலாம். இப்போ நம்ம தைக்க போகிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ப்ளவுஸ் தான். அதனால் சைஸில் இருந்தால் அளவுகள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தச்சு படிமான தையல் போட 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட முழு உயரம் 14 இன்ச்சு. ஷோல்டர் இணைக்கிறதோடு சேர்த்து நம்ம 14.5 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் ப்ளவுஸுக்கு கழுத்து அகலம் 3.5 இன்ச் எடுத்துருக்கோம். ஷோல்டரோட கட்டிங் அளவு 3 இன்ச், ஆம்கோல் கட்டிங் அளவு 5.5 இன்ச்சு, மார்புஸ்ட் அளவில் ஒரு பகுதி 9 இன்ச்சு. தையலுக்காக நம்ம 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூடுதலாகவே எடுத்திருக்கேன். இப்போ இதோட நெக் டிசைனை நம்ம லைனிங் கிளாத்தில் வரையக்கூடாது, கேன்வாஸில் தான் நம்ம வரைஞ்சிக்கணும். கழுத்து அகலத்தையும் உயரத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரிஜினல் கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வருது. நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு ஹைட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸுக்கெல்லாம் ரெடி அளவை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கூடுதலாக நம்ம எடுத்துக்கணும். கார்னர் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அந்த ஹைட்டில் ஒரு லைன் போட்டுட்டு, இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ரவுண்டு நெக்குக்கு எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஒரு வளைவு போடுவோம், அந்த மாதிரி ரவுண்டு தான் நம்ம போட்டுக்க போகிறோம். கிராஸான ரவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி நேர் ரவுண்டு போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே நம்ம ரவுண்டு சேஃப் போட்டுட்டோம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம இந்த மாதிரி சேஃபில் தான் போட போகிறோம். பாருங்கள், ஒரு மாதிரி லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துட்டு அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு முக்கோண சேஃப் வர்ற மாதிரி தான் இருக்கும். அகலம் நம்ம ஆல்ரெடி 3.5 இன்ச்சுங்கிறத அதுவே நம்மளுக்கு அகலம்தான். அதனால் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அகலம் நம்ம போட வேண்டாம். இன்னும் நீங்கள் அகலமாக போட்டிங்க அப்படின்னா நம்ம பின்பக்கம் பிரேசியர் போடும் பொழுது அந்த 2 சைடும் கயிறு பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு தெரியும். அதனால் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கக்கூடிய அதே அகலம் அந்த 3.5 இன்ச் அகலமே நம்மளுக்கு போதுமானது. இல்லை மேலே மட்டும் கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டு கீழே அகலத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம 2.5 இன்ச் அகலம் கூட நம்ம எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் அகலமும் எடுத்துக்கலாம், 3 இன்ச் அகலமும் எடுத்துக்கலாம். ஆனால் மேலே கழுத்து அகலத்துக்கு கண்டிப்பாக நம்ம நார்மல் அளவில் இருக்கிறவங்களுக்கு 3.5 இன்ச் கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். நல்லா பாடியாக இருக்காங்க அப்படின்னா 4 இன்ச் 4.25 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே இந்த மாதிரி ஒரு முக்கோண சேஃப் நம்ம போட்டுட்டோம். முதுகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லேசாக நார்மல் அளவுனா உங்களுக்கு தெரியும். நல்லா ஹெவியாக நல்லா பாடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம 4 இன்ச்சு 4.25 இன்ச்சு 4.5 இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டோம், அளவு கரெக்டாக இருக்குது. 2வது லைன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான லைன். அதனால் பாருங்கள், கரெக்டாக நான் ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் கரெக்டாக நான் போடுறேன். இந்த லைனுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தேவை. ஒரே அளவாக சேமாகவே நம்ம கரெக்டாக 3/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் வேணும்னாலும் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயும் நம்ம வரைஞ்சிக்கலாம். 3/4 இன்ச் வேணும்னாலும் 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அதே சேஃப்லேயே லைன் போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வேறு கலரில் எடுத்துருக்கக்கூடிய அந்த ஜாஸ்மின் கிளாத்தில் வச்சு தான் நம்ம அயன் பண்ணிட்டு தைக்கலாம். இல்லாட்டினா தச்சு முடித்ததுக்கப்புறமும் நம்ம பரிமாண தையல் போட்டுக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த துணியோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த ஜாஸ்மின் கிளாத்தோட கெட்ட பக்கத்தில் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். கழுத்து அகலம்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அயன் பண்ணலை, ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் கழுத்து அகலத்தை கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கைகளோட விரல் பகுதியை வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கணும். அதனால தான் துணியோட மடிப்பு பகுதிக்கு நேராக சென்ட்ரு பகுதிக்கு நேராக கரெக்டாக நம்ம வந்து பொருத்தமாகவே வச்சு தைக்கிறோம். கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய துணியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் எதுக்காக நம்ம விடுறோன்னு பார்த்திங்கன்னா, அப்படியே அந்த பிசுறு பகுதியை மடித்து விட்டு தையல் போடுறதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் பிசுறு விட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கார்னர் பகுதியில் மட்டும் லேசாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸில் படாமல் லேசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பிசுரை மடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த கார்னர் பகுதியில் மட்டும் லேசாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டு வரைக்குமே இந்த 1/2 இன்ச்சு பிசுறு பகுதியை அப்படியே கேன்வாஸ் மேலே மடித்து விட்டுட்டு தையல் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் மேலேயே தான் நம்ம வந்து ஒட்டுலேயே அழகாக போடணும். இந்த தையல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தையல் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து பேட்டர்னாக நம்மளுக்கு வந்து வரப்போதும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தையல் வந்து வளைவு நெளிவாக தைக்காமல் கரெக்டாக நேராக ஒட்டுலே ஓரத்துலேயே கரெக்டாக தைக்கணும். நூல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்சாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து அழகாக தச்சு முடிச்சிட்டோம். அந்த பிசுரை பார்த்திங்கன்னா லேசாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஒரு சில இடத்துல எல்லாம் அந்த பிசுறு பகுதி கொஞ்சம் அகலமாக இருக்குது. அதனால அகலமாக இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி லேசாக பிசுறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ துணியோட கெட்ட பக்கத்தில் வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஏன்னா இந்த ஜாஸ்மின் கிளாத்து தான் நம்மளுக்கு நெக்கோட ஹைலைட்டு. அதனால இந்த கலர் வந்து நெக் பகுதியில் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தான் தைக்க போகிறோம். அதனால தான் நம்ம ஜாஸ்மின் கிளாத் வந்து எடுத்திருக்கோம். நெக் ஷேப் மட்டும் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜாஸ்மின் கிளாத் தேவைப்படாது, லைனிங் கிளாத்தே எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஜாஸ்மின் கிளாத்தை தான் நம்ம நெக்கோட ஹைலைட்டாக கொண்டுட்டு போகிறனால இந்த துணியோட கெட்ட பக்கத்தில் வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நம்ம வந்து போட்டுக்கலாம். சென்ட்ரு பகுதியும் நம்மளுக்கு கரெக்டாக சேமாகவே இருக்கணும்.
இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் திருப்பும் பொழுது இந்த கார்னர் பகுதியில் திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நல்லா வந்து ஷார்ப்பாக வந்து எடுத்து விடணும். ஷார்ப்பாக எடுக்கும் பொழுது திருப்பியுமே அந்த ஷார்ப்பாக கூர்மையான பகுதி நம்மளுக்கு வரலை அப்படின்னா அந்த இடத்துல ஊசியை எடுத்து லைட்டாக வந்து அந்த பிசுரை வந்து மேலே எடுத்து விட்டிங்கன்னா அந்த கார்னர் பகுதியோட கூர்மையான பகுதி நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். அதுக்கு வேறு மாதிரி மெத்தட்லேயும் கூட நம்ம வந்து தைக்கலாம். அந்த இடத்துல நூலை வச்சு நம்ம வந்து திருப்பலாம். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நல்ல பக்கமாக திருப்பினதுக்கு அப்புறமா ஒட்டிலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியாத அளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணி தைக்கணும். தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். வளைவு நெளிவாக தைக்காமல் ஒரே அளவாக நேராக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே தைச்சு வரணும். கார்னர் வரக்கூடிய பகுதியிலெல்லாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை நம்ம கையோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2வது தையல் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போடணும். பொறுமையாக போடணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த கழுத்தை வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் இந்த பட்டை வந்து எனக்கு மெல்லிஸாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அகலத்துலேயும் தைக்கலாம், 1/2 இன்ச் அகலத்துலேயும் தைக்கலாம். எப்படி அகலத்தில் வேண்டுமானாலும் நம்ம வந்து தைக்கலாம். இந்த இடத்துல நம்ம ரோப் கொடுத்தும் தைக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து இந்த இடத்துல கொக்கி தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதனால கொக்கி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் வந்து 3.5 இன்ச் அகலம் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். 30 சைஸில் இருந்து 37 சைஸ் வரைக்குமே பின்பக்கம் இந்த மாதிரி டபுள் ஸ்டெப்பில் தைக்கணும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கயறு வைக்காமல் இந்த மாதிரி கொக்கி வைக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கழுத்தகலம் 3.5 இன்ச் எடுத்துக்கணும். பின்பக்கம் கழுத்தகலம் எந்த அளவில் எடுக்கிறோமோ அதே அளவு தான் முன்பக்கமும் எடுக்கணும். பின்பக்கம் வேறு அளவு, முன்பக்கம் வேறு அளவு எடுக்கவே கூடாது. எந்த நெக்காக இருந்தாலும் சரி பின்பக்கம் எடுக்கக்கூடிய அதே அளவு தான் முன்பக்கமே நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் நெக் கொடுத்து தான் நம்ம வந்து தச்சுருக்கோம். இந்த ஸ்டார் நெக்கில் பட்டையாக நான் வந்து ஒரு லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதோட அளவு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வந்து பட்டையாக கொடுத்துருக்கேன். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து பட்டையாக அந்த துணியை கொடுத்து நம்ம வந்து தச்சுருக்கோம். பைப்பிங் பார்த்தீங்கன்னா தனியாக வைக்காமல் லைனிங் கிளாத் கரெக்டாக மேட்சாக இருந்தது அப்படின்னா அதையே நம்ம
நம்ம பைப்பிங் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து தச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் பைப்பிங் மாதிரி மெத்தடில் தான் நான் தச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கோம். எல்போ ஸ்லீவ்லேயே பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக் தான் நம்ம வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருவிழா சீசனில் போடக்கூடிய அந்த சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்ச் ஒர்க் டிசைன் விரும்புவாங்க. சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய நியூ மாடல் டிசைனை தான் விரும்புகிறாங்க. அதனால் நம்ம வந்து அந்த டிசைனை தான் நாளையிலேருந்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அப்புறமா நம்ம டெய்லர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதையே தைக்காதீங்க, எங்களுக்கு போர் அடிக்குது, அதனால சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் டிசைன்லாம் நீங்கள் வந்து தச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மறக்காமல் எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.